கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இளம் பத்திரிகை நிருபருக்கு அந்த பத்திரிகை ஆசிரியர் இப்படி ஒரு அறிவுரை வழங்கினார். நீ எங்கே சென்று செய்தி சேகரித்தாலும் அதிலே யாரெல்லாம் தொடர்புடையவர்கள் அவருடைய பெயர்களை குறிப்பாக குறித்துக் கொண்டு வர வேண்டும். பெயர் இல்லாமல் மொட்டையாய் செய்தி வெளியிடக்கூடாது. எனவே ஒவ்வொருடைய பெயரையும் சரியாக குறித்துக் கொண்டு வந்து செய்தி கொடு என்று சொன்னார். அப்படியே அந்த இளம் நிருபர் மறுநாள் ஒரு செய்தியை கொண்டு வந்து கொடுத்தார். நேற்று இரவு பெய்த மழையின் போது மின்னல் தாக்கி மொள்ளக்குடியான் என்பவருடைய மாட்டுத் தொழுவம் தீப்பிடித்து எரிந்தது. அந்த தீயிலே கருகி மொள்ளக்காரன், கட்டக்கொம்பன், சொல்லிவரியான் ஆகிய 3 மாடுகள் இறந்து விட்டன என்று எழுதி கொடுத்தார். மொடக்குடியன் என்று அந்த நபருக்கு ஊரிலே பட்ட பெயர் இருந்தது. அந்த நபர் 3 மாடுகளுக்கு அவற்றின் தோட்டத்தின் அடிப்படையிலே பெயர் வைத்திருந்தார். இதையெல்லாம் அவன் எழுதி கொண்டு வந்து செய்தியாக கொடுத்தான். ஆக முதலாளி சொன்னதை அப்படியே நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி அவன் சந்தோஷப்பட்டுக் கொண்டான். வேதாகமத்திலே அநேக பெயர்கள் காரண பெயர்களாகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பெயர்களுக்கும் அதில் சொல்லப்பட்ட நபர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோடு வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபகால் என்று பெயரிடப்பட்டது. தீமைகளை உணராதிருக்கிற ஒரு மனுஷன் நாபால் என்று அழைக்கப்பட்டான். தேவனுக்கு என்று பக்தி வைராக்கியமாய் இருப்பவன் அவனுக்கு எருபகால் என்று பெயரிடப்பட்டது. எல்லாத்தையும் விட மகத்துவமான நாமத்தை உடையவராய் ஒரு பூமிக்கு இறங்கி வந்தார். அவருடைய பெயர் என்ன? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். நமது பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும்படியாக ஒருவர் வந்தார். அவருடைய பெயர் இயேசு. இயேசு என்ற பெயருக்கு ரட்சிப்பவர் என்று பொருள். அந்த இரட்சகரின் பெயரை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழமும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவரை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.